ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தவச காலம் 4வது நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தின் கடைசி பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது: அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்பதாக. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போன ஒரு நோக்கம் நம்மளை குணமாக்குவதற்காக. இன்றைக்கு ஒரு வேளை நம் மாம்சத்தில் பலவீனப்பட்டோ இல்லை ஆவிக்குரிய பலவீனமோ இல்லை ஏதோ ஒரு பலவீனம் நம்மளை தாக்கி கொண்டிருக்கலாம். தேவ சமூகத்தில் நெருங்க விடாதபடி, அதை சிலுவையை நோக்கி பார்க்க விடாதபடி ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு மாம்சத்தினுடைய கிரியை நம்மளை ஆட்கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுது, என் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்பதாக. 2000 வருஷத்துக்கு முன்பதாக நம்மளை ஆண்டவர் குணப்படுத்துவதற்காக தன் காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் அறையப்பட்ட பொழுது, ஆணிகளால் கடாவப்பட்ட பொழுது அவர் எல்லா வேதனை சகித்து கொண்ட ஒரே ஒரு நோக்கம், என் பிள்ளைகள் சுகித்திருக்க வேண்டும் என்பதற்காக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஏதோ ஒரு பலவீனம் உங்களை ஆட்கொண்டிருக்கிறதா? ஏதோ ஒரு பலவீனத்தின் நிமித்தம் நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு சிலுவை நோக்கி பாருங்கள். சிலுவையிலே தொங்கப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்கள். அவருடைய தழும்பு உங்களை குணமாக்கும். அவருடைய தழும்பு உங்களை சுகமாக்கும். அவருடைய தழும்பு உங்களை உயிர்ப்பிக்கும். இன்றைக்கு சிலுவை நோக்கி பார்ப்பீர்களா? சிலுவையில் வடிந்த இரத்தம் உங்களை கழுவி, உங்களை பாவங்கள் எல்லாவற்றையும் மாற்றி, உங்கள் நோய்கள் எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தருடைய விடுதலை சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த 4வது நாளில் என் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி எங்கள் பலவீனத்தில் உம்முடைய தழும்புள்ள கரம் எங்களை தொட்டு எல்லா பலவீனத்திலிருந்து விடுதலையாக்க இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தொட்டு சுகமாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.